முப்பத்து மூவர் அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். ஒரு தாயை பணிந்து நாம் அவளுடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும் என்பதுதான் நாம் சனாதன தர்மத்தின் ஒரு வழி. அந்த சனாதன தர்மத்தில் எத்தனையோ கிளைகள் இருப்பினும் யாமுனாச்சாரியர், நாதமுனிகள், ராமானுஜர், சுவாமி வேதாந்த தேசிகன் போன்ற ஆச்சாரியர்கள் நமக்கு சித்தாந்தமாய் காட்டிக் கொடுத்தது விசிஷ்டாத்வைத்தம் என்னும் சித்தாந்தம். இந்த மாதிரி பல பல சித்தாந்தங்கள் இருக்கு. ஒரு பிரசித்தமான சித்தாந்தம் அடியேனுடைய ஆச்சாரியன் எனக்கு வழிகாட்டியாக இருந்து கற்றுக் கொடுத்த சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத்தம். இதில் ஈஸ்வர தத்துவத்தை ஸ்ரீயப்பதியான நாராயணன்
ஸ்ரீ மகாலட்சுமியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நாராயணனாக பாவித்து அவ்விருவருக்கும் அடங்கியுள்ளது ஈஷிதவ்யங்கள் என்று பார்ப்போம். அதில் 2 வகை. ஒன்று ஞானத்துக்கு ஆசிரயமாயிருக்கக்கூடிய சேதன வர்க்கம், இன்னொன்னு ஞானத்துக்கு ஆசிரியம் இல்லாத அச்சேதன வர்க்கம். சேதனத்தை சித்து என்னும், அச்சேதனத்தை அச்சித்து என்னும் கொண்டாடுவோம். இந்த சேதன அச்சேதன, சித்து அச்சித்தை தங்களுடைய சரீரமாக கொண்டதுதான் ஈஸ்வர தத்துவம். அப்பேற்பட்ட உயர்ந்த திவ்ய தம்பதிகளை அடைவதற்கு வழியாக இருப்பது யார்? பிராட்டி. யாரை சென்று அடைய போகின்றோம்? அவளோடு கூடிய அவனை, அவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அவளை. அப்பேற்பட்ட உயர்ந்த பிராட்டியின் பெருமையை பிராட்டியேத்தானே பாட வேண்டும். ஏன் சுவாமி மத்தவா பாடக்கூடாதா? என்னப்பா யோசிச்சு யோசிச்சு பார்த்தா ஏதோ கண்ணா பின்னான்னு சொல்றா. அதனால தாயே பிறந்து தன்னுடைய பெருமையை தன் வாயிலாகவே வெளிப்படுத்தினாள். அந்த திருப்பாவை பிரபந்தத்தில் தாயாரை முன்னிட்டு கொண்டு சரணாகதி செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை 18, 19, 20 3 பாசுரங்களால் தெரிவித்தாள் ஆண்டாள். 18 உந்து மத களிற்றன் பார்த்தோம். 19 குத்து விளக்கெரிய பார்த்தோம். 20வது பாசுரம் 30 மூவர். 18வது பாசுரத்துல எங்க சொன்னா, அங்க சொல்லும்போது விரல்களோடு உந்துமத களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். அப்பேற்பட்ட நப்பின்னைக்கு குழல் கற்றைகள் வாசனையோடு இருக்கும், பந்தார் விரலியாக இருப்பள், அந்த செந்தாமரை கையால் வளையோசையோடு கதைவல் திறப்பள் சொன்னாரா. அந்த நப்பின்னை பிராட்டி கிருஷ்ணரோட எப்படி இருப்போ? அதுதான் அவளுடைய கொங்கையை மார்பகங்களை படுக்கையாக கொண்டு கண்ணன் சயனிக்கின்றான். 19வது பாசுரத்துல சொன்னா. அது எங்க சொன்னான்னா, குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பன் சொன்னாளா 18வது 19வது பாசுரத்துல. 20வது பாசுரத்துல அதே நப்பின்னை பிராட்டியை இட்டு கண்ணனை சேவிக்க வேண்டும், தொழ வேண்டும், அடைய வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றாள். இந்த 33 பாசுரத்துல ஒரு சம்பவத்தை குறிக்கின்றாள் என்றது நம் ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள். எந்த சம்பவம், எந்த நிகழ்ச்சி? ஒரு ஆனை இருந்ததாம். திரிகூட்டமலையின் சிகரத்தில் கீழே மேல 3 கூறு இருக்கு. முக்கூர் சுவாமின்னு எழுதியிருந்தார். பெரிய யஜ்வா, நிசிம்ஹனின் பக்தன். அதே சமயத்தில் ரொம்ப நல்ல உபன்யாசகர், ஹாஸ்யமாவும் சொல்லுவர், உருகவும் சொல்லுவர். அப்பேற்பட்ட முக்கூர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹாச்சாரியர் சுவாமி வேடிக்கையா சாதிப்பார். என்னன்னா 3 கூர், திரிகூட்ட பர்வதம்னு பாகவதம் சொல்றதா, திரிகூட்டம் 3 கூர், முக்கூர் எங்க ஊர் தான் ஆனைன்னு விடுவர். அப்பேற்பட்ட முக்கூரை சார்ந்த அந்த ஆனைன்னு வச்சுக்கோங்களேன், திரிகூட்டத்தை சார்ந்த ஆனை. அது நித்தியமும் பகவானுக்கு ஆராதனம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மலரை பறிக்குமாம். கூட சில பெண் யானைகள். ஆனை அந்த தடாகத்தினுள்ளே காலை வைக்கும் போது முதலையானது தன் வாயில் அந்த ஆனையின் காலை பிடிப்பட்டதாம். உடனே குயோன்னு அந்த ஆனை கத்துறது, தாங்க முடியல. எவ்வளவோ நாழி தான் தன்னை ரட்சிக்க வேண்டும், ரட்சித்து கொள்ள முடியும் என்கின்ற எண்ணத்தில் சண்டை போட்டு கொண்டிருந்தது. முடியவில்லை. முடியாத பட்சத்தில் ஆதிமூலமே பரமே பரமே ஆதி பீஜாய அவ்யக்தாய மூலாய என்னும் மூலத்தை அழைத்ததாம். எப்போது மூலத்தை அழைத்ததோ உடனே சச்சிதேவி இந்திரனை பார்த்து சொல்றா, பாருங்க ஒன்னதான் கூட்டா சொல்லிட்டார். எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்க வேண்டும், தனக்கு ஒரு காரணம் இல்லாமல் இருக்க வேண்டும்னு ஆதி மூலமேனு கூட்டுது. நான் கிடையாது மாது. சரஸ்வதி தேவி பிரம்மாவினிடத்தில் சொல்ல, பிரம்மா நானும் அது இல்லை என்று சொன்னார். அம்பாள் சிவபெருமானிடத்தில் சொல்ல, சிவபெருமான் நானும் மூலமா இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு மூலம் உண்டே, அதனால நானும் அல்ல. அப்போதுதான் சர்வலோகேஸ்வரன் ஸ்ரீயப்பதி அவாப்த சமஸ்த காமன் சமஸ்தவஸ்து விலக்ஷணன் அகிலஹேய பிரத்யநீக தானனான பகவான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கூக்குரல் கேட்டபோது பகவான் ஓடி வந்தாராம். எப்படி ஓடி வந்தார்? 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள் 2, 11,
12 8 சேர்த்து போட்டேன்னா 33 வகைகள் வருதா? 33 வர்க்கங்களுக்கு முன்னாடி தான் கருட வாகனத்தில் ஆரூடனாக வந்து அந்த ஆனையை ரட்சிக்க தடாகத்துக்கு வந்தார். மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து கானமர் வேழம் கையெடுத்து அலரக்கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புல் ஊர்ந்து சென்னு நின்று ஆழி தொட்டானை தேன் அமர்சோலை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னர். அப்பேற்பட்ட பெம்மான் வந்த ரட்சிப்பதற்காக. அதனால் 33 அமரர்க்கு முன் சென்று, அத்தனை பேருக்கும் முன்னாடி சென்று கப்பம் தவிர்க்கும், ஆனையின் நடுக்கத்தை பயத்தை கப்பம் தவிர்க்கும் கலியே, நல்ல மிடுக்கையுடையவனே, நல்ல சாமர்த்தியமுடையவனே, கலியே துயிலெழாய். அதனால மிடுக்கை உடையவனான கலியே துயிலெழாய், செப்பமுடையாய் திரளுடையாய், அழகிய சாமர்த்தியம் படைத்தவனே, தேஜஸோடு கூடியவனே, செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். ஆரேனும் தர்மத்தை விருத்தம் செய்து எதிர்த்தார்கள் என்றால் சம்பவாமி யுகே யுகே என்று அவதாரங்களை எடுத்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்திருக்கக்கூடிய பெம்மானே, அதை சொல்றார், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. இப்படியெல்லாம் செய்த பிறகு கோபம் வந்துருச்சு, கோபப்பட்டார், சண்டை போட்டார், குற்றம் இருக்கு. குற்றமே அற்றவன் விமலா துயிலெழாய். சரி, இவர்கிட்ட கேட்டு பார்த்தா இன்னும் இவர் பதில் சொல்ற மாதிரி இல்லையே. அனுபவிச்சாச்சு, பாடியாச்சு. ஓஹோ, நப்பின்னை பிராட்டி இருக்கா. செப்பு என மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல், அழகிய ஸ்திரமாக இருக்கக்கூடிய மார்பகங்களை படைத்தவளே, அழகிய அந்த பவழத்தை ஒத்திருக்கக்கூடிய செவ்வாயை படைத்தவளே, இதழ்களை படைத்தவளே, செவ்வாய் சிறுமருங்குல், அழகிய நுண்ணிய இடை படைத்தவளே சிறுமருங்குல், நப்பின்னை நங்காய், குற்றமற்றவளாயிருக்கக்கூடிய நங்காய், நப்பின்னை என்னும் பெயர் கொண்டவளே, நப்பின்னை நங்காய் திருவே, நீ சந்தேகமே படாத. நீ அந்த 6 குணங்கள் இருக்குன்னு சொல்றா பாருங்க, ஷாட்குண்ய பரிபூர்ணனான பகவான், அதுக்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடிய பகவதி நீ, ஈஸ்வரி நீ, நீயே சீதை, நீயே ருக்மிணி, எல்லாமும் நீ, அம்மா தாயே, நீயே சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி, திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை. இப்ப நீ எழுந்துண்டாதான் இவனை எழுப்ப முடியும். எப்படி எழுப்ப போற? ராத்திரி முழுக்க சிருங்கார அனுபவத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றான் உன்னுடைய மணாளன். அதனால உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை நீ எப்படி எழுப்ப வேண்டும் தெரியுமோ? கண்ணாடியை காண்பி. இந்த விஷு பண்டிகைன்னு கேரளத்தை கொண்டாடுவா. அப்ப என்ன பண்ணிடுவா தெரியுமோ? பெருமாளுடைய ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகத்தை ஏழை பண்ணி வீட்டுல ஒரு கண்ணாடி வச்சிருவா. அழகா பெருமாளுக்கு ஆபரணங்களை எல்லாம் சாத்தி அந்த கண்ணாடியில அவரை பாப்பா. பார்த்த உடனே அவளுடைய திருமுகத்தை கண்ணனோடு சேர்த்து பாப்பா. இந்த செல்ஃபிலேயே முதல்ல அதுதான் வந்திருக்கு போல இருக்கு. முதல்ல கண்ணாடியில பாத்துருவா, கண்ணனுடைய வடிவழகெல்லாம் தெரியும், அந்த ஆபரணங்களுடைய அழகெல்லாம் தெரியும், தங்களையும் பார்த்துருவா. உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இப்போதே எங்களை நீ திறந்து விட்டாதான் நாங்க குளிச்சுட்டு பகவத் அனுபவம் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு செய்யக்கூடிய இடம் இது. அதனால விசிறிய வச்சுக்கோ, கண்ணாடியை வச்சுக்கோ, கிருஷ்ணரை பாரு, கிருஷ்ணரை எழுப்பின உடனே எங்களை கூப்பிடு, நாங்களும் அனுபவிக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான 20ஆம் பாசுரம் இது. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல், நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு பகவானை அடைய வேண்டும். அடையும் போதும் சரி, அடைந்த பின்பும் சரி, பகவான் பிராட்டியோடே இருக்கின்றான். தம்பதி தெய்வதம்னஹா, இந்த தம்பதியே நமக்கு உத்தேசியம் என்கின்ற அர்த்தம் இந்த பாசுரம் மூலமாக தெரிகின்றது. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அந்த நப்பின்னை பிராட்டியை சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமியாய் 6 அர்த்தங்கள் பொருந்தியது ஸ்ரீ என்கின்ற ஒற்றை சொல். அந்த 6 அர்த்தங்களோடு பொருந்திய ஸ்ரீ என்கின்ற ஒற்றை சொல்லோடு கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி சம்பந்தம் பெற்ற எம்பெருமானே. ஸ்ரீஹி இத்தியேவச்ச நாமதே பகவதி ப்ரூமக்கதம் ஸ்துவாம்பயம்னு ஆளவந்தார் எடுத்தார்.
அப்பேற்பட்ட திருவே என்று இந்த பாசுரத்தில் விழிக்கின்றார் பிராட்டியை. பதபதார்த்தம் பார்க்கலாம். 33 33 கோடி. 33 முதல்ல எண்ணுக்கு சொல்லியுள்ள. துவாதச ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள், அஷ்ட வசுக்கள் 8 வசுக்கள், அஸ்வினி குமாரால் 2, 12 11 8 2 சேர்த்து போடுங்க 33 வரும். 33 என்கின்ற எண் அது ஒவ்வொருத்தருக்கும் பல பல கோடி பேர் மனுஷால் அது கீழே இருப்பா. அதனால 33 கோடி அமரர்க்கு தேவர்களுக்கும் அடுத்தது முன் சென்று முன்னராகவே இருந்து கப்பம் தவிர்க்கும் நடுக்கத்தை போக்கும் கலியே மிடுக்கு உடையவனே. பெருமாள் அத்தனா தேவதைகளுக்கும் முன்னாடி போய் ரக்ஷகத்துவம் காப்பாத்து வராம். எங்க தெரிகிறது? மீனவர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து காணவர் வேழம் கையெடுத்து அலர கராதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனவர் சோலையும் அடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனர். திருவல்லிக்கேணியில கஜேந்திர வரதனா இருக்கார், தக்கான் குளத்துல கஜேந்திர வரதனா இருக்கார், கபிஸ்தலத்துல கஜேந்திர வரதனா இருக்கார். அப்பேற்பட்ட கஜேந்திர வரதனா பகவான் இருக்கும்போது அத்தனை தேவதைகளுக்கும் முன்னாடி போய் சென்று அந்த ஆணையின் அந்த பயத்தை போக்கினார் அல்லோ. அதனால கப்பம் தவிர்க்கும் கலியே மிடுக்குடையவனே துயிலெழாய், தூக்கத்திலிருந்து எழ வேண்டும். ஷெப்பம் முக்கரணங்களின் அடுத்தது உடையாய், ஒற்றுமையை உடையவனே. நீ நினைத்ததை தான் செய்வாய், செய்வதை தான் கூறுவார். நான் நினைச்சதை தான் சொல்லுவேன், சொல்லுவதை தான் செய்வேன். இதெல்லாம் இந்த டைலாக் எல்லாம் இருக்கு இல்லையா? அதனால பெருமாள் மனசுல நினைப்பார், அதுதான் வாயால கீதையில் சொல்லுவார். கீதையில் சொன்னதை தான் காரியமாக சிருஷ்டி காரியத்துல பண்ணுவார். அதனால முக்கரணங்களும் உடையாய், முக்கரணங்களின் ஒற்றுமை உடையவனே. செப்பமுடையாய், திரளுடையாய், தேஜஸ்வியாக இருக்கக்கூடியவனே. அது சொல்லிட்டு ஷெற்றார்க்கு எதிரிகளுக்கு வெப்பம் தாபத்தை கொடுக்கக்கூடிய, அவரை பார்த்துட்டா எதிரிகள் பயப்படுவாளாம். ஷெற்றார்க்கு எதிரிகளுக்கு வெப்பம் தாபத்தை கொடுக்கும் விளைவிக்கும் விமலா நிர்மலன் ஆனவனே, ஒரு விதமான குற்றமும் இல்லாதவனே. திருப்பானாழ்வார் எடுத்தார், அமலனாதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்திய விமலன். விமலன் சொன்னால் மலம் அற்றவன், எந்த விதமான குற்றம் தோஷம் எதுவுமே அவகிட்ட சொல்ல முடியாது. விமலா நிர்மலம் ஆனவனே துயிலெழாய், தூக்கத்திலிருந்து எழ வேண்டும். நீ எழுந்துண்டால்தான் பகவானே எங்கள் மீது நீ கருணை கொள்ள முடியும். செப்பு என கலசம் போன்ற மென்முலை மென்மை பொருந்திய கொங்கைகள் உடையவளும். அப்பேற்பட்ட அந்த நப்பின்னையின் அந்த வடிவழக சொல்லும் போது ஆண்டாள் அழகிய குடத்தை ஒத்த மென்மையை ஒத்த இருக்கக்கூடிய முலைகளோடு கூடியவளும். செவ்வாய் சிவந்த அதரத்தை உடையவளும். அந்த உதட்டின் அழகை சொல்ல வேண்டாமோ? கண்ணனை வர்ணிக்கின்றார் வல்லபாச்சாரியார் மதுராஷ்டகத்துல. அதரம் மதுரம், அவனுடைய வாய் அவ்வளவு அழகா இருக்கே. பச்சைமா மலை போல் மேனி பவள வாய், அந்த வாயோடு கூடியவளும். இப்ப இவளுக்கு அந்த லட்சணம் உண்டு. சிறு மருங்கல் நுண்ணிய இடை உடையவளுமாய். சீதா பிராட்டி ராம லக்ஷ்மணரோட நடந்து போறா. கம்மன் வர்ணிக்கிறார், வெய்யோன்னொளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாள் இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இருக்கான் இடுப்பு. அதனால சிறுமருங்குல் நப்பின்னை நப்பின்னையாய், நங்காய் நங்கைன்னு சொல்லக்கூடியவள், ஒரு தோஷமும் இல்லாதவள், குணங்களே பூர்த்தியாக உடையவள். நங்காய் நீ யார் தெரியுமோ பெண்ணே? எல்லா விதமான லட்சணங்களோடு கூடிய அடியவர்களின் குற்றத்தை கேட்டு பெருமாளை கேட்பித்து, அடியவர்களின் குற்றங்களை பாராமல் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பிராவண்யத்தால் கட்டாட்சித்து, அடியவர்களுக்காக பெருமாளிடத்தில் பருந்தி பேசி அவர்களுக்கு பெருமாளோடு சேர்ந்து மோட்சத்தை கொடுக்க வல்ல சாமர்த்தியம் படைத்தவளே திருவே. அப்பேற்பட்ட திருவே மகாலட்சுமியே துயிலெழாய், உறக்கத்திலிருந்து எழ வேண்டும். சரி, முன்னாடி நான் சொன்னேன் நீ கிருஷ்ணரை எழுப்புன்னு. இப்ப நான் சொல்றேன் நீயும் எழுந்துக்கோ, எழுந்துட்டு கிருஷ்ணரையும் எழுப்பேன். அதனால துயிலெழாய், உக்கமும் ஆலவட்டத்தையும் தட்டொளியும் ஒளி உள்ள தட்டான கண்ணாடியையும். இன்றளவும் வெத்தலை பாக்கு கொடுக்கணும்னு ஸ்திரீகள் ஒரு காலகட்டத்துல, முக்கியமா ஆடி மாசமோ அல்லது தை மாசமோ, முக்கியமா நவராத்திரி சமயத்துல கொடுப்பது வழக்கம். ஒரு கண்ணாடி கொடுக்கறது வழக்கம், சீப்பு கொடுக்கறது வழக்கம். இதெல்லாம் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை அழித்து
உன் கணவனான கண்ணனை கொண்டு. இப்ப நீ இதெல்லாம் காமிச்சியான பகவான் எழுந்திருந்து தன்னுடைய வடிவழக பாப்பார். விஸ்வரூப சேவைன்னு பேர். இன்னைக்கும் கோவில்கள்ல ஆலயத்தில் இரவு முழுக்க சாத்தியிருக்கு. காலங்காத்தால் எழுந்தோம்னா பசு தன் பின்புறத்தை காண்பிக்க எம்பெருமான் பசுவி பின்புறத்தில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமியை பார்த்துவிட்டு அவளுடைய ஸ்ரீத்வத்தோடு கூடியவனாய் கண்ணாடியில் தன் வடிவழகை காண்பார். அப்பேற்பட்ட பகவானுக்கு நீ காண்பிக்க வேண்டாவோ? தட்டொழியும் தந்து உன் மணாளனை உன் கணவனான கண்ணனை கொண்டு இப்பொழுதே உடனே எம்மை எங்களை நீராட்டேலோர் எம்பாவாய், நீராடச் செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டியது நீ. அதனால அவனுடைய குணங்களை கேட்டு நாங்கள் நீராட வேண்டும். குணங்களை கேட்டு நீராட வேண்டும் என்றால் முதலில் பிரத்யக்ஷமாக அவனை பார்க்க வேண்டும். பிரத்யக்ஷமாக அவனை பார்க்க வேண்டும் என்றால் அவன் எழுந்துக்கணும். அவன் எழுந்துக்கணும்னு சொன்னா நீ எழுந்துக்கணும். நீ எழுந்துட்டு அவனை எழுப்பணும். அதனால ஸ்ரீ மகாலட்சுமியே நீ எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். அவனோடு கூடிய நீ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதித்தால்தான் அவன் குணங்களில் உங்கள் குணங்களில் ஈடுபட்டவர்களாய் நாங்கள் குள்ள குடிந்த நீராட முடியும் என்று சொல்லுகின்றாள் ஆண்டாள் இந்த 20ஆம் பாசுரத்தில். இதை நாம் தேசிகனுக்கு எப்படி அர்த்தமாக கொள்ளலாம், ஒரு ஆச்சாரிய சிரேஷ்டருக்கு எப்படி அர்த்தமாக கொள்ளலாம் என்னால், முதல் அர்த்தம் திருவே என்று சொன்னதால் ஸ்ரீ மகாலட்சுமியை விழிக்கின்றாள் ஆண்டாள். அதுதான் சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம். ஞானப்பாலை ஊட்டுகின்றாள் ஸ்ரீ மகாலட்சுமின்னு தேசிகன் எடுத்தார். ஒரு ஜீவாத்மா தர்மி ஞான ஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன். தர்மபூத ஞானம் அவனுக்கு மேல இருக்கு. அந்த தர்மபூத ஞானம் என்பது விஷய பிரகாசன வேளையிலே ஸ்வாஸ்ரயத்துக்கு ஸ்வயம் பிரகாசமாய் இருக்கும். That attribute of knowledge will get activated only when it receives the grace of the தாயார். அதனால ஞானப்பாலை ஊட்டுகின்றாள்னா தர்மி ஞானம் அல்ல. தர்மி ஞானம் ஜீவாத்மாவுக்கே லட்சணம். ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த தர்மபூத ஞானம் விகசிக்க வேண்டும் என்றால் தாயாருடைய அனுகிரகம் தேவை. இது 20வது பாசுரத்தின் ஒரு கருத்து. இன்னொன்னு 18, 19, 20 சேர்த்து பார்த்தீங்கன்னா நப்பின்னை 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 3 பாசுரத்திலையும் சொல்றா இல்லையா? இது தேசிகனோடு எப்படி சம்பந்தப்படுத்தலாம்? எப்படி ஒரு தாயானவள் குழந்தையை பாலனம் போஷணம் செய்வளோ, ராமானுஜருடைய சித்தாந்தமாய் விசிஷ்டாத்வைத்தம் சம்பிரதாயமாய் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், அவர் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், வேதார்த்த சங்கிரகம், அதே மாதிரி 3 கத்தியங்கள், இதனுடைய சாரத்தை படித்து படித்து ஞானப்பாலை ஒரு அம்மா குழந்தை கூட்டுற மாதிரி ராமானுஜர் தான் ஒரே காலத்தில் இல்லை என்றாலும் தேசிகனுக்கு ஊட்டியிருக்கார். அதனால ராமானுஜர் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து ஊட்டியிருக்கார். அது எப்படி தெரியுது? தேசிகனே வருத்தப்படுறார், உமக்கிட்ட நேர என்னால படிக்க முடியலையே, ஏகலவ்யனுக்கு ஒரு துரோணரை போலே தேவர் இருந்தீர் என்று சங்கல்ப சூரியோதயத்தில் எடுக்கிறார். அப்படின்னா ராமானுஜர் ஒரு தாயாக தேசிகனை பாலனம் போஷணம் செய்தார். இது ஒரு தாயின் லட்சணம். 2வது, ராமானுஜருடைய வழியில் வந்த சொந்த மருமானான நடாதூர் ஆழ்வானுடைய பேரனான வாத்ஸ்யவரத குருவின்னு சொல்லக்கூடிய நடாதூர் அம்மாளின் கட்டாட்சம் பெற்றவர் தேசிகன். பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாஸ் திரைவித்யமான்யஸ்துவம் பூரி கல்யாண பாஜனம் என்று எடுத்தார். சங்கல்ப சூரியோதயத்தில் தேசிகன், எனக்கு அம்மாள் நீ நல்ல மதத்தை ஸ்தாபனம் செய்வாய், அபார்த்தங்களை சொல்லக்கூடிய மதங்களை எதிர்ப்பாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். வாத்ஸ்யவரத குருவின் அனுகிரகம் பெற்றவர் சுவாமி தேசிகன், 2வது தாய். 3வது, அந்த வாத்ஸ்யவரத குருவினிடத்தில் காலக்ஷேபம் செய்து சிஷ்யராக இருந்த கிடாம்பி அப்பிள்ளாராய் தேசிகனுடைய சொந்த மாமாவான இவரிடத்தில் கற்று தேர்ந்தமைப்படியால் தேசிகனுக்கு 3வது தாய் சொந்த மாமா கிடாம்பி அப்பிள்ளார். கிடாம்பி அப்பிள்ளார் ஒரு பக்கம், நடாதூர் இவர் கிடாம்பின்னு சொல்லிட்டு ஆத்திரேய கோத்திரம், இவர் பார்த்தேன்னா நடாதூர்னு சொல்லிட்டேன்னா ஸ்ரீவத்ச கோத்திரம். ராமானுஜர் ஹாரீத கோத்திரம். ஹாரீத கோத்திரக்காரரான ராமானுஜர் என்னும் தாய் ஸ்ரீவத்ச கோத்திரத்தை சார்ந்த நடாதூர் அம்மாள் என்னும் ஒரு தாய், ஆத்திரேய கோத்திரத்தை சார்ந்த கிடாம்பி அப்பிள்ளார் என்னும் ஒரு தாய். 3 கோத்திரக்காரால் கிட்ட அனுகிரக விசேஷம் பெற்றவர் தேசிகன். அதனால 3 தாய், அங்க நப்பின்னையே 3 ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியான மாதிரி 3 ஆச்சாரியர்கள் தேசிகனை கண்ணுக்குட்டியாக பாவித்து ஞானப்பாலை ஊட்டினார்கள் என்கின்ற அர்த்தத்தையும் நாம் கொள்ளலாம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன். இது கீதாச்சாரியன் கண்ணனுடைய திருவாக்கு. அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் எத்தனையோ சிறப்புகள் இருக்கும்போது ஆண்டாள் சிறு பெண்ணாக இருந்து கண்ணனை வரிக்க வேண்டும் என்பதற்காக பாடியதுதான் இந்த 30 பாடல். அந்த பாடல்களில் முதல் 5 பாடல்களால் பாசுரங்களால்
பாவை நோன்புக்கு உண்டான முன்னுரையை சொல்லிவிட்டு 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் ஈராக பாகவதோத்தமர்களுக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சியை பாடி 16இல் வாயில் காப்பான் கோயில் காப்பானிடம் பிரார்த்தித்து 17வது பாசுரத்தில் யசோதை, நந்தகோபாலன், பலராமர் அவர்களோடு இணைந்த கண்ணனை பாடி 18, 19, 20 3 பாசுரங்களால் பிராட்டியை பிரார்த்திக்கின்றாள். இங்கு பிராட்டின்னு சொல்லுவது கண்ணனுடைய காலத்திலேயே வாழ்ந்த ஒரு பெண். நீலை என்று ஹரிவம்சம் கூறுகின்றது. நம் பெரியோர்கள் தமிழர்கள் நப்பின்னை என்ற பெயரோடு கொண்டாடுகின்றார்கள். அதுல 20வது பாசுரம் 3 பாசுரங்கள், நப்பின்னையை பிரார்த்திக்கக்கூடிய 3 பாசுரங்களில் கடைசி பாசுரம், மொத்தமா 20வது பாசுரம். அந்த பாசுரத்தின் ஆழ்பொருளை பார்ப்போம். 33 அமரர்க்கு முன் சென்று. அமரர்கள் அப்படின்னு சொன்னா யாரு? தேவர்கள். அமரர்கள்னா தேவர்கள். அதுக்கு ஒரு கணக்கு உண்டு. நம்ம கோடி கணக்குன்னு கேள்விப்படுவோம். இப்போ அந்த எண்ணை சொல்றதுக்கு ஒரு வழி என்னன்னா 33ங்கிற எண் வருது. அதுல ஆதித்யர்கள், ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆதித்யர்களை நாம் வணங்குவது வழக்கம். அதுல துவாதச ஆதித்யர்கள், துவாதச 12 ஆதித்யர்களை நாம் சேவிப்பது வழக்கம். சரி, இந்த 12 ஆதித்யர்கள்ல அவளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதுக்காக தான் துவாதச நாமாக்கள். துவாதச ஆதித்யர்களுக்கு துவாதச நாமாக்கள். அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துக்கு உரிய நாமம் எது? ஆதித்யா டிவியா சொல்லிட்டு இருக்கேன்னா என்ன பேரு? இந்த துவாதச நாமாக்கள் கேசவங்கிற நாமா. கேசவன், கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்தன்னு சொல்லும்போது கேசவங்கிற நாமா இந்த மார்கழி மாதத்துக்குரிய நாமா. அதனால கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ, வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. அதனால எல்லா இடங்களையும் கேசவனை தெரிவிக்கிறார். அப்படின்னா துவாதச ஆதித்யர்கள். அதை தவிர்த்து ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள் இருக்கா. 11 ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள். வசுக்கள், இந்த அஷ்ட வசுக்களுக்கும் மகாபாரதத்துக்கும் சம்பந்தமோ? எங்க? உபரிச்சர வசு. அப்புறம் பீஷ்மருடைய சரித்திரத்துல, பூர்வ சரித்திரத்துல அவர் ஒரு வசுவா இருந்தார். அதனால இந்த அஷ்ட வசுக்கள். அஸ்வினி குமாரர்கள் 2 பேர். அவளுடைய அம்சமாக தான் மகாபாரதத்துல நகுலசகதேவன். அப்ப 12, 11, 8, 2 சேர்த்து போட்டேன்னா 33. இதெல்லாம் சேர்த்து போடணும்னா ஆட் பண்ணணும். கரெக்டா விஷ்ணு? 12 + 11 + 8 + 2 33 அப்படின்னு நான் சொல்றதை நம்பிடு. அப்படின்னு யாருல போய் ட்ரை பண்ணு, 33 வந்துடும். இந்த 33 தேவர்களின் வரிசைக்கு முன் சென்று அப்படின்னா இவர்கள் ஒருவரை ரட்சிப்பதற்கு பூர்வம் பெருமாள் முன்னாடி தான் சென்று ரட்சிப்பார். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம், கப்பம்னா ஒரு நடுக்கம், தவிர்க்கும் கலியே. அப்படி இருக்கக்கூடிய கலியேங்கிறார். கலியேன்னு சொன்னா நம்ம 2-3 விதங்களில் கொள்ளலாம். ஒன்று கலியுகத்தையே கொள்ளலாம். ஏன்னா இவ கலியுகத்தெல்லாம் பாடியிருக்கா. அப்படின்னா கலியேன்னு சொன்னா இது கலிகாலமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். கலிகாலம், கலியே, டைமை பார்த்து டைம் அப்படின்னு கூட்டா எப்படி இருக்கும்? கலியேங்கிறது அப்படி கூட்டா அப்படி இருக்குமே. அதனால கலியேன்னு எப்படி சொல்லலாம்னா, எவன் ஒருவன் விதிக்கெல்லாம் அதிபதியோ அவனை கலின்னு சொல்லலாம். இப்போ இத இன்னொரு கோணத்துல பார்க்கலாம், இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். ஜாதகம், ஜோதிஷம் அப்படிங்கிறது, இந்த ஜோதிஷம்ங்கிறது 6 அங்கங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கம். இந்த ஜோதிஷ சாஸ்திரத்துல கிட்டத்தட்ட நம்ம பெரியோர்கள் ஓரளவுக்கு ஒத்துக்கிறது இந்த நவகிரகங்கள். அதுல சூரிய, சந்திர, குஜ, புத, குரு, சுக்ர, சனைச்ச, ராகு, கேது இவெல்லாம் இருக்கா. இப்போ இதுல இந்த 9ல கிட்டத்தட்ட 7 பேரு கிரகங்கள். இந்த கிரகங்கள், இந்த கிரகத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய சன், ஸ்டார் அதுக்கெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த இதுல பொதுவான ஒரு வார்த்தை. இந்த கிரகங்கிற வார்த்தையில சூரியன் அடக்கம்னு வச்சுக்கோ. இப்போ சூரியனை கொண்டாடிக்காள ஆண்டாள். ஆதித்தனும் எழுந்தார் போல், இது கதிர் மதியம் போல் முகத்தான் கதிர்.
ஆதித்தன் இதெல்லாம் சூரியன். சந்திரனை கொண்டாடி இருக்காளோ மதியம், மதி நிறைந்த. அந்த இடத்துல மதிங்கிறது சந்திரன், சந்திரன் புத்தின்னு வச்சுக்கலாம். இப்ப புத்தி. செவ்வாயை கொண்டாடி இருக்காளா? இந்த பாசுரம், இந்த 20வது பாசுரத்தை செவ்வாயை கொண்டாடி இருக்கா. ஆனா இந்த இடத்துல செவ்வாய்னு சொல்லக்கூடியது இதழ். ஆனா செவ்வாய்னு அதே ஸ்பெல்லிங்ல நம்ம மார்சியும் வச்சுக்கலாம், அங்காரகனையும் வச்சுக்கலாம். புதனை கொண்டாடி இருக்காளா? புதன் புத்தி காரகன், அறிவுராய். அறிவுராய்னு சொன்னது புதன். அடுத்தது ப்ரஹஸ்பதி சுக்ரன், வியாழம் உறங்கிற்று, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. சனைஸ்சரன் இருக்காரு இல்லையா, கலியே துயிலழாய் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. அப்படின்னா இப்ப இந்த இடத்துல 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. கப்பம்னு சொன்னா நடுக்கம் என்று அர்த்தம். அப்படின்னா நடுக்கத்தை தவிர்க்கக்கூடிய எம்பெருமான். இதற்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் நம் பூர்வர்கள் காண்பிப்பது கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்துல. அந்த ஆதி மூலமே அந்த ஆணை அழைத்த பொழுது பெருமாள் முன்னே வந்தார். எப்படி முன்னே வந்தார்னா, ஏனைய தேவதைகள் முன்னே வந்து ரட்சிப்பதற்கு பூர்வம். எப்ப ஆதி மூலமே அது ரொம்ப தெளிவா சொல்லிடுத்தோம், காரணமற்ற காரணமே, the causeless cause சொல்லிடுத்தோ. பெருமாள் கருட வாகனத்துல வந்து ரட்சித்தாள். புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டான் அப்படிங்கிறத பார்க்கணும். செப்பமுடையாய் திரளுடையாய், துயிலழாய் அந்த பெண்ணை பார்த்து சொல்லணும், நப்பினையை பார்த்துட்டு நீ எழுந்துக்கோன்னு சொல்லணும், நீ வந்து கிருஷ்ணரை எழுப்புன்னு சொல்லணும். மேல சொல்ற செப்பமுடையாய் திரளுடையாய். அதனால அப்பேற்பட்ட திரள் சாமர்த்தியம். அதாவது இந்த இடத்துல சொல்லும் போது பக்தர்களை காக்கும் பொருட்டு பகவான் தீமையை அழிக்க வல்ல அந்த நேர்மையும் அதே சமயத்தில் சக்தியும் கொண்டவர். அவர்கிட்ட சாமர்த்தியம் இருக்கு. பாருங்க, ரோட்ல யாரோ இன்னொருத்தரை போட்டு அடிச்சுட்டு இருக்கா. நமக்கு என்னமோ தோன்றது, சுவாமி இவர் அவர் அடிக்க கூடாது, பாவமா இருக்குன்னு. அவ்வளவுதான் தோணும். ஏன்னா நம்ம போய் நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் நிறுத்திடுவார். அவருக்கு அடி நின்றுடும், நமக்கு அடி துவங்கும். அப்படின்னா அடியை ரட்சிப்பதற்கு தடுப்பதற்கு நம்ம கிட்ட சக்தி இருக்கணும். பகவான் கிட்ட நேர்மையும் இருக்கு, சக்தியும் இருக்கு. The intent is there and the skill is also there. அதனால இந்த இடத்தை சொல்றார், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. குற்றமற்றவனாக இருக்கக்கூடிய விமலா செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். யாரெல்லாம் பாகவதோத்தமர்களை படுத்துறாளோ அவளுக்கு நடுக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பகவான் கிட்ட சாமர்த்தியம் இருக்கு. அதனால இங்க சொல்ற செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். அப்பேற்பட்ட பகவானே எழுந்துக்கோ. எல்லாம் நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு 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 கிருஷ்ணரை பிரார்த்திக்கிறான். ஞாபகம், ஏதோ நேர கிருஷ்ணர் கிட்ட சொன்னதா வச்சுக்க வேண்டாம், நப்பிண்ணை மூலமா சொன்னதா வச்சுக்கலாம். அப்போ செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமுற மருங்குல் நப்பிண்ணை நங்காய். நங்காய் நங்காய் குற்றமற்றவளாக இருக்கக்கூடிய பெண்ணே, நப்பின்னையே, நான் உன்னை 18-19 பிரார்த்தனை பண்ணிட்டேன். அதனால நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன், எப்பேற்பட்ட அழகோடு கூடியவள் நீ. செப்பென மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல். அழகான அந்த உடம்புல லாவண்யம் சௌந்தரியம்லாம் ததும்பி இருக்கக்கூடிய பெண்ணே, நப்பின்னை நங்காய். திருவே துயிலழாய். ஸ்ரீ மகாலட்சுமியே இந்த இடத்துல கொண்டாடுறா. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய ஒரு பார்ஷியல் மேனிஃபெஸ்டேஷன் தான் பூதேவி நீலாதேவி. பூதேவி நீலாதேவியை நம்ம பெரியோர்கள் வந்து ஜீவகோஷ்டியில தான் சேர்த்திருக்கா, நித்தியசூரிகள் கோஷ்டியில தான் சேர்த்திருக்கா. ஆனா ஸ்ரீயை பொதுவா பல ஆச்சாரியர்கள் ஸ்ரீ சுக்தி பார்த்தீர்கள் என்றால் அவள் அத்தனையும் கொடுக்கக்கூடியவள். ஐஸ்வர்யம், அக்ஷரகதிம், பரமம் பதம்பா. இகலோக சௌக்கியத்தை கொடுப்போம், கைவல்ய ஞானத்தை கொடுப்போம், மோட்சத்தையும் கொடுப்போம் அப்படின்னு பட்டர் எடுக்கிறார். அதே மாதிரி ஆளவந்தார் எடுக்கிறார். அதனால அப்படி பார்த்தா திருவே துயிலழாய், ஸ்ரீ என்கின்ற திருவே துயிலழாய். இந்த ஸ்ரீ என்கின்ற ஒற்றை எழுத்து மகாலட்சுமியை குறிக்கிறது. எந்த பிரபந்தத்துல மகாலட்சுமிக்கு ஸ்ரீ அப்படின்னு ஒரே வரியில வந்திருக்கு? ஸ்ரீர் இத்யேவச நாமதே பகவதி ப்ரூமக்கதம் ஸ்வாம் வயம்ங்கிற இடத்துல ஸ்ரீ என்கின்ற ஒற்றை எழுத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை. அதனால இந்த இடத்துல உக்கமும் தட்டொழியும்னு சொல்லுவது அந்த விசிறியும் கண்ணாடியும். உங்க ஆத்துல யாராத்தெல்லாம் குழு வைப்பேள்? அம்மா யாராத்துல குழு வைப்பா?
இந்த குரு வைக்கும்போது உங்க அம்மா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டுட்டு எல்லாருக்கும் ஏதாவது கிஃப்ட் கொடுப்பா. அப்போ அது அந்த கிஃப்ட்ல என்னன்னா விசிறி, கண்ணாடி, குங்குமச்சிமிழ், மஞ்சள் இதெல்லாம் வைக்கிறது வழக்கம். ஏன்னா இதெல்லாம் மங்களகரமான வஸ்துக்கள், உபயோகமான வஸ்துக்கள். இப்போ வந்து விசிறி கொடுத்தா நல்லா வீசிக்கலாம், பவர் இவரெல்லாம் போயிடுத்துனா வீசிக்கலாம், இல்லாட்டாலும் சும்மாவே வீசலாம். அதனால கண்ணாடி நம்ம அழகை நம்மளே பார்த்துக்கலாம். இந்த குங்குமம் இதெல்லாம் கொடுத்துருக்காலே போட்டுட்டு நம்ம நன்னா இருக்குமா, முன்னாடி விட நன்னா இருக்குமா, சுமாராயிட்டுமா எல்லாம் பார்த்துக்கலாம். அதனால இதெல்லாம் கொடுக்குறாளா அப்படின்னா என்ன, மங்களகரமான விஷயங்கள். உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளன். ஏன்னா முன்னாடி ஸ்ரீ மகாலட்சுமின்னு சொல்லியாச்சு, திருவேன்னு சொல்லியாச்சு. திருவோடு சம்பந்தப்பெற்ற வஸ்துக்கள் உக்கமும் தட்டொழியும் தந்து உன்மணாளனை, உனக்கு நாதனாக இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான நாராயணன் இப்ப எந்த அவதாரத்துல இருக்கார்? கிருஷ்ணாவதாரத்துல. இப்போதே எம்மை நீராட்டு அப்படின்னா நீ எந்த அளவுக்கு கிருஷ்ணர் அனுபவிக்கிறியோ, எந்த அளவுக்கு கிருஷ்ணானுபவத்தில் நீ இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு என்னையும் ஈடுபடுத்து அப்படின்னு இந்த 20வது பாசுரத்தில் ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை பிரார்த்திப்பதை இந்த 20வது பாசுரத்தோட நிறுத்த போறார். இப்ப 21 தொடங்கி, பாசுரம் 21 தொடங்கி 5 பாசுரங்கள் ஆண்டாள் நேரே கிருஷ்ணரிடமே சம்வாதம் மேற்கொள்வாள். அது எங்கனே என்பதனை நாளைய தினம் பார்ப்போம். 33 அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல், நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை, இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். This is the 3rd pasuram in the series of Andal appealing to Nappinai and asking her for bringing a union with the Lord, with Lord Krishna. These 3 pasurams also denote the role played by Mahalakshmi in taking the Jivatma to the Lord. Remember that Acharyas have said that our Jivatma is a Sesha, is a servant to both the God and the goddess. It is to the Divya Dampati that we are serving. Dampati Deivatam Naha, tells Vedanta Deshika. Gadhopa Gudhanite, tells Yamunacharya. Ashrayana Velayodu Oru Bhoga Velayilum Vasiyara Mithuname Uddeshyam, tells one of the Vyakhyata Kartas of Prabandham. So, our servitude is to the divine couple. So, they become our destination. So, Lakshmi along with Narayana is the Upayam, the destination. Who is the Upayam? Who is the means to reach them? The divine couple again become, Lakshmi and Narayana together become our Upayam. Besides this, there is another role which needs to be played. So somebody has to tell the Lord to forgive our sins. Who recommends us to the Lord? It is the goddess who acts as the mother. So she is the one who recommends us, Purushakara Bhuta. She also becomes a beautiful Dampati, Divya Dampati with the Lord as the Upayam and Upayam. So there are 3 roles. Upaya, Upeya, Purushakara. Akara Traya Sampannam Aravinda Nivasini, tells great Vatsya Varada Guru or Nadadur Ammal. So to commemorate the 3 roles played by Mahalakshmi, the 18th Pasuram Andal propitiates to Nappinai to reach the Lord, 19th again through Nappinai, and 20th also again through Nappinai. 33 அமரர்க்கு முன் சென்று, Andal tells, we have the 33 list. What is that list? We speak of Ekadasha Rudra, Dwadasha Aditya, Ashtavasu and Ashwini Kumaras. So how do we begin with Ekadasha Rudra? So there are 11 Rudramurtis. Dwadasha Aditya, 12 Adityas, 12 plus 11, 23. Ashtavasu, 8 Vasus, 23 plus 8, 31. Ashwini Kumaras are 2 in number, 31 plus 2, 33. So, when the elephant, which had to take the flower from the pond and offer it to the Lord as its mark of respect and love,
its foot was caught in the jaws of a very strong crocodile. Gaja akarshate tire, graha akarshate jale. While the elephant's friends tried pulling it out with the other 3 legs, one leg was being pulled by the crocodile. The elephant tried its level best to protect itself. At one point in time, when it lost to the crocodile, is when it sought the Lord's intervention or help. It's called Gajendra Stuti in Srimad Bhagavatam. It just said, the Lord who is the Bija, who is the cause for all, but the one who himself is causeless. You may have created everything, but you don't have a creator for yourself. Oh, the Lord. The elephant continued and said, please come and help me. In Tamil we say, Adi Moolame Parame Parame Yannalaitadanno Aanai. So the moment the Lord knew, all our acharyas explained, the one who was generally very well dressed and very patient, he jumped from his serpent couch. He did not check whether if he had taken all the weapons. He did not check whether he had to uttariyam. He did not check if Garuda was ready. He pulled Garuda to a certain distance. Garuda was surprised and shocked. The Lord sat on Garuda's back and started flying to the pond. Meenamar poigai nanmalar koivan vetkai inodu sennadindu kaanamar velam kaiyaduthala rakkara adan kaalinai kaduva aanayin tuyaran theera pullurdu sendru ninnu aali thottaanai teenamar solai maadama mailai thiruvallikkeni kandeni, tells Thirumangai Alvar. So who is the Lord who came and rescued the elephant? The Lord who came running in front of the 33 other people whom we spoke of. Muppathu Moovar Amararku mun sendru. The one who removed the fear, offered Abhaya Pradhanam. Kappam Tavirkum Kaliye. People say that because of our karma we may have to suffer, but when we propitiate you, you have the ability to take all our sanchita karma and prarabdha karma and give moksham by the end of this life. Kaliye tuilalai, seppamudayai tiraludaya. You have all the 6 gunas, shadgunya paripurna. Shetrarku veppam kodukkum vimala tuilalai. If we propitiate you and perform sharanagati, you are soft. But if we are against and show our arrogance, you are the one who shows more than that. Sheppena menmulai sevvai siru marungul. So then Andal continues, and now she describes Nappinai. So she has described Krishna, sevvai siru marungul, the one who's got a slender waist. Nappinai Nangai, hey Nappinai, I have been asking you from Pasuram 18-19. Who are you? Thiruve Tuilada, you are Sri Mahalakshmi. There are 6 meanings, 6 roles performed by the word Sri. Sri Rityevacha Namate Bhagavati Brumakatam Swamvayam. So you are as much a Bhagavati to the Bhagavan, Ishwari to the Ishvara. Thiruve Tuilalai Ukkamum Tattoliyum Tandu Un Manalanai. Wake him up. Show him the mirror. Show him the fan. Give him all the extra comforts. Wake him up. Ukkamum Tattoliyum Tandu Un Manalanai. He's your beloved. Please wake him up so that even we can have the pleasure of being with him. So Andal uses 18, 19 and 20 to propitiate to Krishna through Nappinai, the mother's intervention.
வெப்பம் கொடுக்கும் விமலா செப்பமுடையாய் திரளுடையாய் சென்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலேழாய் வெப்பம் கொடுக்கும் விமலா செப்பனமென் முலை செவ்வாய் சிறுமருங்குல் செப்பனமென் முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலேழாய் நப்பின்னை நங்காய் திருவே துயிலேழாய் உகமும் தட்டொழியும் தன்மணாளனே இப்போதே எம்மை நீராட்டேலோ உக்கமும் தட்டொழியும் தன்மணாளனே இப்போதே எம்மை நீராட்டேலோ எம்பாவாய் இப்போதே எம்மை நீராட்டேலோ எம்பாவாய் Namaskaram. In the coming months of December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.